அன்றாடம் அன்றாடம் நீங்க சாப்பிடுற அளவுக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கா? ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபாண்டாலும் தெரியுது. அதை வச்சிருந்து கறிய வாங்கி ஆக்குறேன். பாருங்களேன், அதுதான் ஒரு நாளைக்கு 100 ரூபா வந்தாலும் அதுவும் ஒரு முயற்சி தான். இப்ப சும்மா யாரும் தர மாட்டாங்க ஒரு நாளைக்கு 100 ரூபா. அது சந்தோஷம். இப்ப 100 ரூபாயில இருந்து ஆரம்பிக்கிறீங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்ற 100 ரூபாண்டு தங்கச்சி முயற்சி செய்யறாங்க. அவங்களோட முயற்சி வெற்றி பெறணும் என்று கட்டாயம் வாழ்த்துங்க, கமெண்ட் மூலமா வாழ்த்துங்க. ஏன்னா ஒரு முயற்சி தானே, எல்லாரும் வாழணும் தானே. இப்ப தங்கச்சி சொன்னாங்க, இப்ப நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது எடுத்த உடனே ஓஹோ ஒன்று போவாது தானே. எல்லாம் வந்து ஐடியா பொறுத்து தானே. இப்ப உங்களுக்கு கடை ஓபன் பண்ணி கொடுத்தனா எல்லாமே அவங்களோட முயற்சி தான். இதுக்கு பிறகு அவங்க எப்படி செயற்படுறாங்க, என்ன புதுசா யோசிக்கிறாங்க, பக்கத்துலயும் கடைகள் இருக்கும், இவங்க என்ன ஒரு வித்தியாசமா செய்யறாங்கன்றதுலாம் இருக்கு. ஒரு புது புது ஐடியாவை கொண்டு வரணும். எல்லா தொழில்களிலும் அது வேணும் தானே. இப்ப நான் ஒரு யூடியூப் சேனல் செய்யறேன். இப்ப நானும் புதுசா யோசிக்கணும். ஒரு ஆள் செய்யறத நானும் அப்படி செய்தா, காப்பி பண்ணி செய்தா இப்ப என்ன வித்தியாசம் தெரியும்? ஒன்றும் தெரியாது தானே. அப்ப எனக்கு என்ன வருதோ அதைத்தான் நான் செய்யணும். புதுசா யோசிக்கணும், ஒரு வித்தியாசமா யோசிக்கணும் என்று நான் நினைக்கிறேன். நான் யார யூடியூப்பையும் பார்த்து இப்படி செய்யணும்லாம் நான் யோசிக்கிறேன்ல. இப்ப எனக்கு என்ன வருது? இப்ப நான் ஒரு ஆர்ஜேயும் இல்லை, ஒரு விஜேயும் இல்லை. இப்ப நான் உங்க மூலமா பேசுறேன். உண்மையில சொல்ல போனா இப்ப என்னை விட திறமையானவர்கள் இருக்கிறாங்க. இப்ப யூடியூப் சேனல் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ. இப்போ நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிற்கிறேன். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. குறுகிய காலத்துல நிறைய உதவி திட்டங்களை செய்து முடிச்சிட்டேன். நான் எல்லாம் உங்களோட ஆதரவு தான். புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள், தமிழ் உறவுகள் தார ஆதரவு சொல்ல வார்த்தைகள் இல்லை. ரொம்பவே நன்றி. என்ன சொல்ற, இப்பயும் ஒரு உதவி திட்டத்தை காட்டுறதுக்காக தான் வந்திருக்கிறேன். நான் ஒரு கடை சில ஒரு மாதமாக இருக்கும் போல, ஒரு மாதத்துக்கு முதல் ஒரு கடன் ஓபன் பண்ணி கொடுத்தனாங்க. இப்போ அதை தான் பார்க்க வந்திருக்கிறேன். எப்படி போகுது? ஒரு வாழ்வாதார உதவி தானே. இப்போ கடைகளில் இருக்கு, சாமான்கள் போட்டிருக்கிறாங்க. எப்படி வந்து வாங்குறாங்களா, பிஸ்னஸ் போகுதா, லாபங்கள் வருதாண்டு கேட்போம் இந்த வீடியோ மூலமா. ஓகேங்க, தொடர்ச்சி இந்த வீடியோ பாருங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நீங்க பார்த்தா தெரியும் ஒரு கடை. சந்தோஷமா இருக்கேன். இப்ப என்னால நடந்திருக்கு. இப்ப உங்களில் ஒரு யூடியூப் சேனல் மூலமா நடந்திருக்குன்னு நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. தொடர்ச்சியா பார்ப்போம். ஓகே, நல்லா மெயின்டைன் பண்றாங்க, பார்த்தாலே தெரியுது. ஓகேங்க, ஒரு சில்லறை கடை தானே. அந்த வீடியோவில் சொன்னதா அப்படித்தான். சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்கள் இருந்தாலே போதும். இப்போ நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது எடுத்த உடனே ஓஹோ ஒன்று போவாது தானே. எல்லாம் வந்து ஐடியா பொறுத்து தானே. இப்போ உங்களுக்கு கடை ஓபன் பண்ணி கொடுத்தனா எல்லாமே அவங்களோட முயற்சி தான். இதுக்கு பிறகு அவங்க எப்படி செயற்படுறாங்க, என்ன புதுசா யோசிக்கிறாங்க, பக்கத்துலயும் கடைகள் இருக்கும், இவங்க என்ன ஒரு வித்தியாசமா செய்யறாங்கன்றதுலாம் இருக்கு. ஒரு புது ஐடியாவை கொண்டு வரணும். எல்லா தொழில்களிலும் அது வேணும் தானே. இப்ப நான் ஒரு யூடியூப் சேனல் செய்யறேன். இப்ப நானும் புதுசா யோசிக்கணும். ஒரு ஆள் செய்யறத நானும் அப்படி செய்தா, காப்பி பண்ணி செய்தா இப்ப என்ன வித்தியாசம் தெரியும்? ஒன்றும் தெரியாது தானே. அப்ப எனக்கு என்ன வருதோ அதைத்தான் நான் செய்யணும். புதுசா யோசிக்கணும், ஒரு வித்தியாசமா யோசிக்கணும் என்று நான் நினைக்கிறேன். நான் யார யூடியூப்பையும் பார்த்து இப்படி செய்யணும்லாம் நான் யோசிக்கிறேன்ல. இப்ப எனக்கு என்ன வருது? இப்ப நான் ஒரு ஆர்ஜேயும் இல்லை, ஒரு விஜேயும் இல்லை. இப்ப நான் உங்க மூலமா பேசுறேன். உண்மையில சொல்ல போனா இப்ப என்னை விட திறமையானவர்கள் இருக்கிறாங்க. இப்ப யூடியூப் சேனல் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்ப நான் ஒரு முயற்சி தான் செய்யறேன். இந்த இடத்துல இருந்து பேசுறேன்னு சொன்னா, இப்படி பேசுறேன்னு சொன்னா டெய்லி முயற்சி தான். ஒரு டேக் ஆரம்பத்துல நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். என்னோட யூடியூப் சேனலை பாக்குறவங்களுக்கு தெரியும். ஆரம்பத்துல ஒரு நிமிஷம் பேசுறதே ஒரு பெரிய ஒரு போராட்டம், நிறைய டேக்குகள் போகும். இப்போ ஓரளவு பேசுறேன் தானே, அது உண்மையிலேயே பெரிய விஷயம் எனக்கு. தொடர்ச்சி ஆதரவு தாங்க, நான் முயற்சி செய்து கொண்டே இருப்பேன். ஓகேங்க, இப்போ நீங்கள் இந்த ஃபுல்லை பாருங்க. உண்மையிலேயே வந்து நாங்கள் எப்படி கட்டி கொடுத்தோமோ அப்படிதான் இருக்கு. ஆனால் ஒரு மாற்றம் ஒன்று நடக்கத்தானே வேணும். என்ன மாற்றம்டா, பிஸ்னஸ் நல்லா போகணும். அந்த மாற்றம் கட்டாயமா நடந்திருக்குமென்று நம்புறேன். ஏன்னா தொலைபேசி மூலமா பேசும்போது தங்கச்சி சொன்னாங்க, அண்ணன் நான் சாமான எடுத்து போட்டு நான் 2-3 தடவை முடிஞ்சு எடுத்து போட்டிருக்கிறாங்க. கேட்கும்போது சந்தோஷமா இருந்தது. ஏன்னு சொன்ன பாருங்களா, சும்மா வீட்டுல இருந்தவங்க இப்ப ஒரு தொழில் ஒன்று கிடைச்ச மாதிரி தானே.
ஒரு ரூபாயும் இல்லாம இருந்தவங்க, ஒரு ரூபாய் இல்லாமன்னு சொன்னா ஒரு தொழில் செய்ய ஒரு முயற்சி இல்லாம இருந்தவங்க இப்போ ஒரு 100 ரூபா வந்தாலும் அது ஒரு மாற்றம் தானே அவங்களோட வாழ்க்கையில. ஓகே, தொடர்ச்சியா தங்கச்சியோட பேசுவோம். சந்தோஷமா இருக்கு. அப்படியே எல்லாம் இருக்கு, எல்லா சாமானும் இருக்கு. ரின்சோ பாக்கெட் நீங்க பார்க்கலாம். சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான டோஃபில இருந்து அந்த மரக்கறியும் வாங்கி வச்சிருக்காங்க போல. மரக்கறி, தேங்காய் அதெல்லாம் இருக்கு. ஓகேங்க, சரி, ஓகே. தொடர்ச்சியா தங்கச்சியோட பேசுவோம். தங்கச்சியோட பேசி எப்படி போகுதுன்னு கேட்போம். வாங்க தங்கச்சி. என்ன தங்கச்சிக்கு சிரிப்பு? அண்ணாவை கண்டதுக்கு பிறகு சிரிப்பா? கண்ணாலைக்கு பிறகு வந்திருக்கேன். சரி, தங்கச்சியோட தொடர்ச்சியா பேசுவோம். மற்றாள் எங்க? சரி, இப்ப நீங்க இருக்கிறீங்க தானே, பரவாயில்ல. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்க. இப்ப ஒரு மாதமா இருக்கும் தானே? ஒரு மாதத்துக்கு மேல இருக்கும். அதுக்கு பிறகு வரையும் இல்லை, அப்படித்தானே? இப்ப உங்களுக்கு நாங்க சரியா செய்து முடிச்சிட்டோம் உங்களோட வேலைய. அப்ப தேவைகள் இருந்தா தானே வரலாம். இப்ப இதுக்காக வந்திருக்கீங்கடா. இப்ப எப்படி போகுது? ஒரு முயற்சி ஒன்று நீங்க செய்து கொண்டிருக்கீங்க தானே, ஒரு வியாபார முயற்சி. நீங்களும் ஒரு முயற்சியாளர் தான். உண்மையிலேயே முயற்சியாளர் என்ன தெரியுமா? சரிதானே? இப்ப நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க தானே, ஒரு முயற்சி தானே அது. அதான் முயற்சியாளருக்கு ஆதரவு தாராங்களா நிறைய பேர்? எப்படி ஆதரவு தராங்க? எல்லாரும் வந்து சத்தம் பேசுங்கல்ல. எல்லாரும் வந்து அந்தந்த கடைக்கு போகாம கடைக்கு வந்து வாங்கி. அப்ப வியாபாரம் நடந்து கொண்டிருக்கு, நல்ல முறையில நடந்து கொண்டிருக்கா? ஓஹோ, கொண்டு போகுதா பிசினஸ்? ஒரு நாளைக்கு 1000-2000 ரூபாய்க்கிட்ட போகுது. பிசினஸ் சீக்ரெட் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன செய்ய சொல்லிதானே ஆகணும். எவ்வளவு லாபங்கள் வருதுன்னு சொல்லக்கூடா. ஆனா சந்தோஷமா இருக்கும் வீடியோ எல்லாம் பார்த்தாங்கண்டா. ஏன்னடா இப்ப நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தானே இருந்த. நீங்க ஒரு வீட்டுல வந்து ஒரு ஃப்ரீயா இருந்த நீங்க சொல்லலாம். என்ன செய்யற ஏன்னா வீட்டுல வந்து வீட்டு வேலையை செய்துட்டு ஆர்வம் இருந்தது ஏதாச்சும் செய்யணும். ஆனா எந்த வழியில எப்படி செய்யறன்னு தெரியாம இருந்தது. அப்பதான் நாங்க வந்து உங்களோட கஷ்ட நிலையை கேட்டு வீடியோ எடுத்து போட்ட. அதன் மூலமா மாற்றம் நடந்திருக்கு தானே? என்ன மாற்றம் நடந்திருக்கு நீங்க சொல்லுங்களேன். நீங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லுங்களேன். ஆரம்பம் நாங்க வீடியோ எடுத்து முதற்கட்டமா ஒரு உதவி ஒன்று தந்தாங்க, பெரிய ஒரு உதவி ஒன்று தந்தாங்க. அதுல இருந்து நீங்க சொல்லுங்களேன். இப்ப இந்த கடை வரைக்கும் என்ன நீங்க நேரத்தோட அந்த உதவியில கடன் கொஞ்சம் கிடந்து கடனையும் கட்டி அந்த கடன் தொல்லையும் இல்லாம இருந்து இந்த கடையை கட்டி தந்து இந்த கடையாலையும் நான் ஒரு இதுக்கு கொஞ்சம் அளவுல இருக்கேன். கடை கட்டி தந்ததால நாங்க இன்றைக்கும் இந்த கடையால இன்றைக்கும் சாப்பிடுறோம். அப்பாவுக்கும் காலையில அது அவரும் உலகத்துக்கு நம்ம என்ன நினைக்கல போ காட்டுறோம். இந்த கடையால நான் இன்றைக்கும் இவங்க எல்லாரும் வச்சு சாப்பாடு கொடுக்குறோம். இந்த கடையில வர லாபத்தை எடுத்து கறியை அதை வாங்கி ஆக்குறேங்க. அப்படி அப்ப அன்றாடம் நீங்க சாப்பிடுற அளவுக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கா? ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபாண்டாலும் தெரியுதான். அதை வச்சிருந்து கறிய வாங்கி ஆக்குறேன். பாருங்களேன், அதுதான் ஒரு நாளைக்கு 100 ரூபா வந்தாலும் அதுவும் ஒரு முயற்சி தாங்க. இப்ப சும்மா யாரும் தர மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபா, அது சந்தோஷம். இப்ப 100 ரூபாயில இருந்து ஆரம்பிக்கிறீங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்ற 100 ரூபாண்டு. ஆனா வந்து அது ஒரு டைம்ல வந்து இப்ப நீங்க இந்த இடத்துல வந்து பிசினஸ் செய்றீங்க தானே. இப்ப வந்து நீங்க ஒரு வருங்காலத்துல உங்களுக்கு அனுபவம் வரும் தானே. ஒரு லாபம்ன்றதை விடுங்க, ஒரு அனுபவம் ஒன்று வரும் தானே. இப்ப எப்படி பிசினஸ் செய்யற கடை தொழில் செய்யறது உங்களுக்கு அனுபவம் ஒன்று வரும். அதுவும் ஒரு பிளஸ் தான். அதோட சேர்த்து அன்றாடம் நீங்க உங்களோட வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு ஏற்ற மாதிரியும் வருமானம் வந்து கொண்டிருக்கு. அதுதான் கடன் எல்லாம் இருந்தது தங்கச்சிக்கு. அப்ப நான் நினைக்கிறேன் முதற்கட்டமா எவ்வளவு சந்தனா? 50,000 ரூபாய் சந்தனா? 50 சந்தனான். இப்ப அதன் மூலமா தங்கச்சியாக்களுக்கு கடன் இருந்தது. என்னத்துக்காக வாங்கினீங்க அந்த கடன்? அப்பாவுக்கு மருந்து எடுத்து நாங்க உடுப்பு எடுத்த கடன் கட்ட சொல்லி. உடுப்பு எடுத்தவங்க எல்லாம் அப்ப மருந்து செலவுக்கான கடனும் வாங்கி வச்சிருந்தவங்க. அப்ப உடனடியா அதை கொடுக்கணும்ன்றதுக்காக ஒரு பெரிய ஒரு பணத்தொகை உதவி கேட்கிற வீடியோவிலேயே நான் கொடுத்து போட்டு போனேன். நான் அதுக்கு பிறகு இப்ப ஒரு கடன் பிரச்சனையும் இல்லை. இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனைன்னு சொன்னா ஒரு காசு பிரச்சனைகள் அப்படி இல்லை தானே. இப்ப நகைகள் வீடு அப்படி இல்லையா? நகை முழு வீடு இருக்கிட்டான். 4 லட்சம் ரூபாய்க்கிட்ட வீடு இருக்கு. அதான் கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கை மாறும். சரிதானே? இப்ப நான் தான் பேசி கொண்டிருக்கிறேன், நீங்க சொல்லுங்களேன்.
என்னன்னா எனக்கு இந்த அம்மாட தோடு மாலை அதெல்லாம் கொண்டு வீடு வச்சு போட்டேன். இந்த வீட்டுல வேலை செய்யறதுக்கு அப்படி வீடு வச்சு அதை வீடு எடுக்கணும்ன்றது எங்கன்னா அப்பாவுக்கு காலையில அப்பாவும் போய் உழைச்சிக்கிறதா எடுப்பாரு. எங்கன்னா அவருக்கும் தான் வருத்தம். அப்பாவுக்கு வருத்தம் விளங்குது. அதான் எங்க மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பணத்துக்கு வந்து அதை செய்து முடிச்சிருக்கணும். சொல்லப்போனா உங்களுக்கு நான் 50 சந்த நான் ஆரம்ப கட்டமா, அதுக்கு பிறகு 2,30,000. இப்ப பாருங்களேன், ஒரு பெரிய ஒரு தொகை தானே. எங்களால அவ்வளவுதான், என்ன என் மூலமா அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கு உதவி செய்து ஏன்னா கிடைச்சது. சந்தோஷம். ஆனா வந்து கஷ்டங்கள் வந்து இருக்குது. அப்ப நகைகள் இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப நம்ம அந்த வீடியோவுல வீடும் கேட்டோம், நாம வீடும் கிடைக்கல. அப்ப அப்படிதானே, இப்ப கிடைக்கிறத வந்து தாராளமா ஏற்றுக்கொள்ளணும் தானே. அந்த மனம் வந்து எல்லாருக்கும் வேணும். என்னோட கையிலயும் இல்ல, விளங்கிட்டு தானே. இப்ப உங்களோட கடை வீடியோ காட்டி தான் அந்த இன்னொரு எண்ணம் வந்து உங்களுக்கு சாமான் வாங்குறதுக்காக போட்டு வரு காசு, விளங்குது தானே. அப்ப கடையை மட்டும் கட்டி கொடுத்து போட்டு விட இல்லை தானே. அப்ப சாமான் வாங்குறதுக்கு அவர் அண்ணா அனுப்பினவரு. எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. பாருங்களேன், ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று சொல்லலாம். பெரிய ஒரு மாற்றம் தானே தங்கச்சி. எங்க மூலமா ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்ததா? இல்ல தானே. இப்ப அதான் நாங்க வளமையா சொல்றதுதான். இப்ப நாங்க வந்து ஒரு சகோதரமா தான் பாக்குறோம். அப்ப எங்க மூலமா ஒரு பிரச்சனையும் வராது, ஏன்னா அப்படித்தானே. இப்ப அவங்களோட ஆரம்ப வீடியோ பார்க்கும்போது சரியான கவலையா இருந்தது, எனக்கும் கவலையா இருந்தது. இப்ப நான் அந்த வீடியோ வந்து பல தடவைகள் பார்ப்பேன். யூடியூப் மூலமா பாக்குறவங்க ஒரு தடவை தான் பார்ப்பாங்க, ஆனா நான் பல தடவைகள் பார்ப்பேன். ஏன்னா நான் எடிட் பண்றது தானே. அவ வந்து நான் பல தடவைகள் பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். அன்றைய கூட ஒருவங்க கேட்டாங்க, எப்படி உங்களுக்கு எப்படி நீங்க நிறைய இடத்துக்கு போறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு, பாக்குறவங்களுக்கே கண் கலங்கி தண்ணி வருது, உங்களுக்கு எப்படி என்ன தம்பி நீங்க அப்படி நிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அதுதான் எனக்கு ஒரு திறமைன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்து எங்களுக்கு ஏன்னா நாங்களும் ஒரு உடைஞ்சு போனா வந்து நாளைக்கு வந்து நாங்க பயணிக்க மாட்டோம் தானே. அப்படியே அந்த இடத்துல ஸ்டாப் ஆகி நின்றுவோம். அந்த ஒரு பழத்தை வந்து கடவுள் கொடுத்துருக்காரு போல எனக்கு. ஓகே, அப்படியே போய்கொண்டே இருக்கிறோம் நல்ல விஷயத்தோட. சரியா தங்கச்சி, இப்ப சந்தோஷம் தானே. ஏதோ ஒன்று அதுதான், முயற்சி செய்யுங்க. யார் என்ன சொன்னாலும் ஒன்றையும் நீங்க கவலைப்பட தேவையில்ல. உங்களோட மனச்சாட்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்க நடங்க. அதான் முயற்சியாளருக்கு கட்டாயம் ஆதரவு கொடுக்கத்தான் வேணும். அதானே, நல்ல மனதில் இருக்கிறாக்கள ஆதரவு கொடுப்பாங்க. நான் சொன்ன மாதிரி தான், போட்டித்தன்மை இருக்கணும், பொறாமத்தன்மை இருக்க கூடாது. போட்டித்தன்மை உங்களுக்குள்ளேயும் ஒரு போட்டி தன்மை இருக்கணும். இப்ப மத்தாக்களுக்கு வியாபாரம் போகுதுன்னு எல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்லதாங்க. அது என்ன பக்கண்டு பாராங்க கடைக்கு வந்து நின்று பாட்டு போட்டு வெண்ட ஆடையில சாமம் கூட இருந்து அவங்க ஆடைகளையே பார்த்தா இங்க என்ன கூட அதையும் கட்டு அதிகமா வாங்கி அவங்க போடுறாங்க. அதான் சொல்றேன், அப்ப அது ஒண்ணும் செய்ய முடியாது, அதுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப அவங்க காசரிக்கு போல வாங்கி போடுறாங்க. அப்ப நீங்க அதை நினைச்சு ஒண்ணும் அதுக்கு என்னென்ன செய்யற அவங்க கையில காசு இருக்கிறனால அவங்க அப்படி செய்யறாங்க. நம்மள வர வருமானத்தை நம்மள வாங்கி போடுறாங்க. அது அவங்க புரிஞ்சுண்டா சரி அந்தந்த இது செய்யாம. அதான் நான் உங்களோட அந்த கடை ஓப்பனிங் வீடியோலயே நான் சொன்னேன். இப்ப இப்போ உங்களோட பக்கத்து கடைகள் யாராச்சும் இருந்து அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வருதுண்டா, உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் வந்தாலும் உங்களுக்கு போதும்னு நான் சொன்னேன்னா. என்ன செய்யற, எல்லாத்தையும் இப்படி முட்டி மோதி இப்படியே போய்கொண்டே இருக்குதாமே. நான் அவடத்தையே நின்று வேலை இல்லை தானே. இப்ப உங்களுக்கு எங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருது, விளங்குதானே. அவ என்ன செய்யற, அப்படியே வாழ்றேன்னு சொன்னா எல்லாத்தையும் தாய் கொண்டு போகணும். சரி தங்கச்சி, இப்ப எல்லாருக்கும் அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு ஒரு ஐடியா ஒன்று இருக்குன்னு தானே. இப்ப நீங்க என்ன ஐடியா வச்சிருக்கீங்க, அடுத்த கட்டமா என்ன செய்வோம், என்ன செய்ய போறீங்க என்ன சொல்லுங்களேன் பாப்போம். கடை ஒன்று இருக்கு, நான் சொன்ன மாதிரி தான், ஏதோ ஒன்று கிடைக்குது தானே, ஏதோ ஒன்று கிடைச்சு கொண்டு இருக்கு. அடுத்த கட்டம் என்ன பிளான்? இப்ப வார லாபத்தை என்ன செய்யறீங்க, சாப்பாட்டுக்கு எடுக்கிறீங்களா, என்ன அடுத்த கட்டம் என்ன? அதான் பிளானிங்ன்றது வேணும் தானே. அப்படியே போற போக்குலயே போய் கொண்டிருக்கீங்களா? இப்ப நீங்க என்ன செய்யறீங்க, அதுல பொருட்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு திருப்பி வாங்க போறீங்களா? ஓமண்ணா, நான் காசு இப்ப எவ்வளவு நாங்க வியாபாரம் பண்ணிட்டு வர காசு சேர்த்து வச்சு எல்லா காசு ஒரு கிழமைக்கு 10,000 காசை நாங்க சேர்த்து வச்சு அதை கொண்டு கொடுத்து அப்படியே ஒரு வாங்கி கொண்டு வராம சாமான் தான் வாங்கி அப்படியே வாங்கிட்டு வரீங்க சாமான். எதுல போறீங்க?
நான் பக்கத்துல இருந்து அங்க சாமான இருக்கிற கடை முன்மையில நடந்து போயிட்டு நடந்து போய் எடுத்துட்டு வாரு. அதுதான் இந்த லாபத்தை வந்து முதல்ல வந்து அழிய விடக்கூடாதுன்னு முதல்ல அப்படியே இருக்கணும். ஒரு 30,000 முதல் இருக்கணும்னு சொன்னா அது கூடிக்கொண்டுதான் போகணும், குறைஞ்சு கொண்டு போக கூடாது. அதுக்கு ஒரு கடையில ஒரு சாமானம் இருக்காது, அப்படி கூடிக்கொண்டே போகணும். அதான் லாபங்கள் வரும், கட்டாயம் வரும் தானே. ஒரு 100 பொருள் ஒரு 5 ரூபா லாபம் வரும் தானே. சரி, அதான் பிளானிங் ஒன்றும் இல்லையா? அடுத்த கட்டமே இது ஒரு இன்னொரு கடை அடிக்கணும். அதான் அப்படி நினைக்கிறாங்களுக்கு அப்படிதான் செய்யணும். இன்னொரு கடை பக்கத்துல கட்டி காட்டணும். இருந்தது நினைக்கிறானா? அதான் எப்ப நம்ம முன்னோர் கடை கட்டி நிறைய சாப்பாடுலாம் வாங்கி போடணும். நீங்க என்ன செய்யணும் தங்கச்சி? அப்ப நம்ம உதவி வீடியோலயே கேட்டு நம்ம வீடு கொஞ்சம் பிரச்சனை வைக்கண்டு. நீங்க என்ன செய்யணும்? அதான் இந்த கடையாலே நீங்க ஒரு கிச்சன் கட்டி கட்டணும். நான் கட்ட சொல்லணும், இப்ப நான் தான் கட்டுறேன். இல்ல உண்மையில இந்த முயற்சி செய்யலாம் தானே அதுக்கு. அதுக்கு வந்து வாங்கணும்னு சொல்றீங்களா? அப்படி போகணும், பிசினஸ் அப்படி போகணும்னு சொல்றீங்களா? அதான் ஏதோ ஒரு உங்களோட கையெல்லாம் இருக்கு, சரிதானே? உங்களோட இடத்தை பத்தி உங்களுக்கு தான் தெரியும். அப்ப பிளானிங் ஒண்ணும் இல்ல. அண்ணன் வீடியோ எல்லாம் பாக்குறீங்களா? லாஸ்டா என்ன வீடியோ பார்த்த? மறந்தாச்சு, இருந்து டைம் இல்லைன்னா முயற்சியாளர் தானே. எங்க டைம் இருக்க போகுதோ ஒரு மணித்தியாலம் நம்மளோட வீடியோவை இருந்து பாக்குறதுக்கு டைம் இல்லைன்னா பாத்தீங்களா? டைம் இல்லாம வேலை செஞ்சு கொண்டிருக்கிறா தங்கச்சி, அப்படித்தானே? அந்த ஒரு அப்பாவே ஒரு அண்ணாவை எடுத்து வீடியோ, அந்த வீடியோ ஒரு அப்பாவும் ஒரு அண்ணாவும் அந்த வயசு நாட்கள் அந்த கதையெல்லாம் அந்த ஜோக் வீடியோ தலைக்குரிய அண்ணன் அவரா பாத்தீங்களா? அதான் ஞாபகம் பாரு. நிறைய பேர் சொன்னீங்க சிரிச்சு எல்லாம். அதுல நான் கதைக்கிற பார்த்து சிரிப்பா இருந்தது இல்ல அவங்கள பார்க்க சிரிப்பா இருந்ததா? என்ன பார்க்கத்தானே சிரிப்பா இருந்தது? அவ அந்த என்ன நகைச்சுவை பேசுறது சரியா வருதா? எனக்கு பொருந்துதா? அதுதான் இப்ப அவங்களுக்கு இப்ப அவர் என்ன, அவருக்கு கஷ்டம் தான், அந்த அண்ணனுக்கு கஷ்டம் தான். ஆனா அவர் ஒரு இயல்பு அப்படித்தானே. ஆனா செய்யணும் கஷ்டம், சாப்பாடு கூட கஷ்டம். அவர் வந்து கையேந்து போறவரு. ஆனா வந்து அவருக்கு அந்த சின்ன பிள்ளை மாதிரி ஒரு ஃபன்னா கதைச்சார். அதுக்கு இந்த மாதிரி நானும் ஃபன்னா கதைச்சேன். ஓகே, அவருக்கு கட்டாயமா ஹெல்ப் கிடைக்கணும். இது வரைக்கும் கிடைக்கல, அவருக்கு கிடைச்சா நல்ல. எல்லாருக்கும் ஹெல்ப் கிடைக்கணும்ன்றதுக்காகத்தான் நாங்க வீடியோ போடுறோம். சில பேருக்கு ஹெல்ப் கிடைக்காம இருக்கும்போது கவலையா இருக்கும். அது என்ன செய்யற, கட்டாயமா கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில இருக்கிறோம். சரியா? அப்ப அதான் அடுத்தடுத்து என்னன்னு யோசிச்சு வாழ்க்கையை கொண்டு போங்க. இப்ப எத்தனை வயசு தங்கச்சிக்கு? 19 வயசு. ஒரு சுயமா முடிவெடுக்கிற ஒரு வயசு தானே. அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போங்க தங்கச்சி. சந்தோஷம் தங்கச்சி. கட்டாயமா ஒரு வாழ்வாதாரம் ஒன்று ஏற்படுத்தி கொடுத்தோம்டா அதை திருப்பி காட்டணும், எப்படி போகுது நிலவரம். ஏன்னா நம்ம எல்லாமே என்ன, இந்த பார்வையாளர்கள் இருக்காங்க தானே, எல்லாம் வெளிப்படையா காட்டக்கூட. இப்ப உங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு காட்டத்தானே வேணும். ஓகே, இப்ப வந்து கடை தானே முக்கியமா, கடைன்றதால காட்டத்தான் வேணும் என்ன. அதனாலதான் வந்து வீடியோ எடுக்கிற. சரியா? அப்ப தங்கச்சியோட நிலைமையை சொன்னாங்க. இப்ப ஓகே, இருந்ததை விட இப்போ ஓகே. அதுதான் என்ன, அதுதான் ஒரு உண்மையான ஒரு நிலைமை. இருந்ததை விட ஒரு பெட்டரா போய் கொண்டிருக்கு வாழ்க்கை. வேற எதுவும் சொல்ல போறீங்களா? இல்லையா? சரி, முடிப்போமா? சந்தோஷமா? இப்ப அண்ணன் மூலமா எந்த வித ஒரு குறையும் இல்லை, எந்த வித பிரச்சனையும் இல்லை. அண்ணன் வந்தாரு, உதவி செய்தாரு. ஏன்னா அதன் மூலமா எங்களுக்கு எந்த வித ஒரு பாதிப்பும் இல்லை. வாழ்க்கையில நாங்க முன்னேறி இருக்கிறோம். அது மட்டும் தானே. சரியா? சரியா தங்கச்சி? சந்தோஷம் தங்கச்சி எங்களுக்கு. ஓகேங்க, இப்ப இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. தங்கச்சி முயற்சி செய்யறாங்க. அவங்களோட முயற்சி வெற்றி பெறணும் என்று கட்டாயம் வாழ்த்துங்க, கமெண்ட் மூலமா வாழ்த்துங்க. ஏன்னா ஒரு முயற்சி தானே, எல்லாரும் வாழணும் தானே. இப்ப தங்கச்சி சொன்னாங்க, இப்ப நிறைய கடைகள் இருந்தாலும் இருக்கு, இந்த பகுதியில் இருக்கு, அதனால கொஞ்சம் டவுனா தான் போகுதாமன்னு சொல்றாங்க. ஆனா வந்து நீங்க முயற்சி செய்யுங்க, வித்தியாசமா செய்யுங்க, நீங்க மேல போவீங்க. அண்ணன்ட என்ன ஆசீர்வாதமா, அண்ணன் பாராட்டுகள் எல்லாம் இருக்கும். சரியா? ஓகேங்க. தங்கச்சியும் இல்ல போயிட்டாவோ, அவையும் மட்டும் சிரிச்சு கொண்டு பேசுவாவோ, அவையும் இல்லை, அவையும் கேட்டதா சொல்லுங்க. இந்த வீடியோ நம்ம முடிப்போமா? சரியா? உதவி செஞ்சாக்கள் நீங்க மறந்துட்டீங்களா? அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்ல மாட்டீங்களா?
உதவி செஞ்சாங்களுக்கு நன்றி. இப்ப அவங்களாலதான் நம்ம நீங்க நிக்கிறோம் இந்த இடத்துல. உதவி செய்த அனைவருக்கும் ரொம்பவே நன்றி. மறக்க முடியாது தானே இப்படி ஒரு நிகழ்வை வந்து வாழ்க்கையில உண்மையிலே மறக்க முடியாது, அவங்களோட வாழ்க்கையில நடந்தது. ஓகேங்க, ரொம்பவே நன்றி. தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு உதவி செய்வோம், சேர்ந்து உதவி செய்வோம். புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள் கட்டாயம் உதவி செய்ய முன்வாங்க. இப்ப எங்க மூலமா நிறைய நல்லது நடந்து கொண்டிருக்கு. என்னோட வீடியோஸை தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு தெரியும். என்னோட சொன்னா நான் எல்லா வீடியோலையும் பதில் நான் சொல்றேன்னா எனக்கு நடக்கிற பிரச்சனைகள் ஒரு விமர்சனம் வருதுன்னா அதுக்குரிய நான் பதில ரிப்ளைய வந்து நான் என்னோட வீடியோஸ்லயே சொல்றேன். நான் அப்படி பார்க்காதவர்களுக்கு தொடர்ச்சியா பார்க்காதவர்களுக்கு தெரியாதானே நான் என்ன சொல்றேன்னு. அப்ப தொடர்ச்சியா பார்க்கிறவர்கள் மட்டும் எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி. என்னோட வீடியோஸை தொடர்ச்சியா பாருங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.